கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 34:19 நாம் வாசிப்போமானால், நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கு. பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய பிள்ளைகளாக வசனத்தின்படி நீதிமான்களாக வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அநேக துன்பத்தின் வழியாக தான் நாம் கடந்து போய்கொண்டு இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று தாவீது இங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீதுக்கு கூட பாருங்க, சவுலினால் அநேக நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், தாவீதுக்கு அநேக சூழ்நிலைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்ட தாவீது 1 சாமுவேல் 24 நாம் வாசிக்கும் போது சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நான் உனக்கு துன்பம் செய்ய அநேக தருணங்கள் எனக்கு நேரிட்டது, ஆனாலும் நீயோ இதுவரைக்கும் எனக்கு நன்மையை செய்து கொண்டு இருக்கிறாய் என்று சவுல் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மளுடைய சத்ரு பாருங்க, எதிராளி வந்து நீ நீதிமான் என்று சொல்லுகிறதை பார்க்கும்போது, நீதிமான் என்று அறிந்து அவன் எந்த ஒரு காரியத்தை அவனுக்கு துரோகம் செய்தால் கூட நன்மையாக நீ எனக்கு செய்தாய் என்று சத்ரு வந்து நம்ம இடத்துல சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கலாம். பிரியமானவர்களே, நாம் எந்த விதத்திலும் பழி வாங்காதபடிக்கு கர்த்தர் கரத்தில் விட்டு கொடுப்போமானால், தாவீதை போல அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கைகளை வைத்து நான் குற்றமில்லாமல் போவது எப்படி என்று தாவீது கர்த்தருக்கு பயந்திருந்ததை நாம் 1 சாமுவேலை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக நம்மளுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளுக்கு என்ன ஒரு விடுதலைக்கு நம்ம கொடுக்க வல்லவராய் இருந்தாலும், நம்மளுக்கு முன்பாக பிசாசு கொண்டு வருகிற இந்த சத்துருக்கள், தந்திரங்கள், எல்லா காரியத்திலும் நம் ஜெயம் பெற நம்மளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் சத்ரு என்ன விதத்தில் நம்மளுக்கு நெருக்கத்தை கொண்டு வந்தாலும் அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவார் என்று அந்த விசுவாசத்தோடு எப்போதும் பழி வாங்காதபடிக்கு நம் கரத்தில் சத்ருவை ஒப்பு கொடுக்கிற வேளையில அதை தாவீதை போல கர்த்தரே பார்த்து கொள்வாராக என்று நாம் ஒதுங்கி நிற்போம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். உன் சத்துருக்களையும் சிநேகிங்கள் என்றுதான் நமக்கு வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்மளுக்கு முன்பாக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வந்த சக மனுஷர்களை பார்த்து நாம் எதிர்த்து நிற்போம். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு நீதி செய்ய முடியாது. பிரியமானவர்களே, துன்பத்தின் பாதையில போகும்போது நீதிமான்களுக்கு ஒரு பயம் வேண்டும். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நம் சத்துருக்களை கண்ணோக்கி பார்க்கிறார். நம் சத்துருக்களுக்கு நீதியை கர்த்தர் சரி கட்டுவார் என்று பயந்து நாம் நீதியை சரி கட்ட கரங்களை நீட்டாதபடிக்கு வாய்களை திறந்து தேவையில்லாத வார்த்தைகளில் நம்மளுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை பேசாதபடிக்கு நம் நாவையும் கரங்களையும் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து தாவீதை போல அந்த ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் காணப்படுவோம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நம்மளுக்கு விடுதலையாக்கி ஒரு ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. நீதிமானாக கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவரும் சத்தியத்தின்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் எதிர்த்து நிற்காதபடிக்கு சத்துருக்களாக நம்மளுக்கு முன்பாக என்ன காரியம் நம்மளுக்கு பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் அவை எல்லாவற்றையும் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் கடந்து போவோம். ஆனால் நாம் ஜெயம் பெறுவது, ஆண்டவருடைய வருகையில் நாம் காணப்படுவது, அது மாத்திரமல்ல அநேகருக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்த கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருவாராக. எல்லா நெருக்கத்திலும் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு விசாலத்தை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. நீதிமான் என்கிற அந்த நாமத்தின் நிமித்தம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு பூரணமாய் கொடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? எசப்பா, இந்த வேளையில கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு முன்பாக சத்ரு என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், துன்பத்தை கொண்டு வந்தாலும் தாவீதை போல ஆண்டவரே அப்பா, நாங்கள் சத்ரு
ஊழியர்களுக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு, நாங்கள் பழி வாங்காதபடிக்கு உங்கள் கரத்திலே விட்டு ஆண்டவரே அப்பா, உங்கள் கரத்தில் இருந்து நாங்கள் ஆண்டவரை விடுதலை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், விசேஷமாக நீதிமான்களுக்கும், பரிசுத்தவான்களுக்கும், உண்மை முத்தமான ஊழியர்களுக்கும் இந்த ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பூரணமாய் நாங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே பெற்றுக்கொள்ள கிருபை தந்து நடத்துங்க. நீங்கள் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். உம்முடைய கிருபையின் கரத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் அப்படியாக நம்மளுக்கு முன்பாக எல்லா காரியத்தையும் ஒரு விடுதலை கொடுத்து நடத்துவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.